வடமேற்கு என சொல்லக்கூடிய ஒரு வாஸ்து குறை யாருக்கு உள்ளதோ அவர்கள் மட்டும்தான் கடனாளியாக இருப்பார்கள். வடமேற்கு, வீட்டோட வடமேற்கு. ஓகே. இப்போது ஒரு கிராமத்தில் போனீங்கன்னா ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் 10 அடி 20 அடி கேப் இருக்கும். ஆமாம். இன்றைக்கி பக்கத்து வீட்டு செவரும் நம்ம வீட்டு செவரும் ஒட்டி இருக்குது சிட்டியில். அதுவும் 3 சைடு செவரு இருக்குன்னா அந்த இடத்த வாங்குறதுக்கு போட்டி இருக்குது. ஏன்னா நான் ஒரு செவரு மட்டும் தான் கட்ட போகிறேன். ஆமாம். அந்த மாதிரி இன்றைய காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போது கடன் ஆகக்கூடாது. இப்போ சொல்லலாம் எல்லாருக்கும் கடன் இருக்கு, கிடையாது, கிடையவே கிடையாது. மார்வாடிகள் இருக்காங்க, அவங்க கொடுப்பாங்கல்ல, அவங்களுக்கும் 12 ராசியில் ஒரு ராசி தானே, அவங்களுக்கும் இதே தசாபுத்திகள் தானே போகுது. இந்த நவகிரகத்தை தாண்டி வேறு எதனா தசாபுத்தி இருக்கா? நல்லா இருக்காங்களே, எப்படி இருக்காங்க? அவளுடைய உணவு முறை, தூக்க முறை, செயல், பேச்சு, இதெல்லாம் நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். அப்போது வீட்டின் வாஸ்து வடமேற்கு மூலை பாதிக்கப்பட்டு விட்டால் ஒருவர் கடன் ஆவது நிச்சயம்.